செக்யூரிட்டி. இவங்களா? அஞ்சலியோட அப்பா இவங்கள தேடி தானே வந்துட்டு போனாரு. அம்மா நீங்கள் தானே அஞ்சலி பாப்பாவோட அம்மா? ஆமாங்க. இந்த ஸ்கூல்ல அஞ்சம்மான்னு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் உடனே கூப்பிடுறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுங்க. அம்மா அவங்க இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாங்கம்மா. என்னது? அவங்க போய் 1 வாரம் ஆச்சு. செல்வி ஸ்கூலை விட்டு போயிட்டாங்களா? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. குழந்தையோட அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குழந்தைய தேடிட்டு இங்கே வந்தார். நீங்களும் உங்கள் குழந்தைய இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருந்தார். அப்படியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எங்க குபேர பூமிண்டி தான்டா. உனக்குல தான் செல்ஃபியா? தல வா தல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற வெளியிடுற. சரி போ. வாடா. எல்லாம் செல்ஃபிடா. ஹேண்ட்ஸ் அப். அசைஞ்சீங்க சுற்றுவேன். அசையாதீங்க சுற்றுவேன்டா. அப்படியே இரு அசையாத. வா வா. சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். பேசாத. எல்லாரும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கங்க. ஏய் என்ன தைரியம் இருந்தா கடத்தல் பண்ணி வீடியோ எடுத்து கமிஷனருக்கு அனுப்புங்க. டேய் உங்க அப்பனுக்கு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு கமிஷனருக்கே அனுப்பிச்சிட்டடா. பாஸ், நீங்களாம் கடத்தல் ரேஞ்சுக்குலாம் இன்னும் வளரல. உள்ளே போயிட்டு ஒரு 5 மாதம் கறி தின்ட்டு வாங்க. எப்படி கடத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அங்கிள், எங்கள் டாடிக்கு ஒரு ஃபோன் போடுங்க. ஹலோ சார், நான் கமிஷனர் பேசுறேன். உங்க பையனை காப்பாத்திட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ டாடி, நீங்கள் இங்கே வராதீங்க, நானே வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே டாடி. இந்தாங்க அங்கிள். வரட்டா? பாட்டி உக்காரு. என்னடா எது பாட்டி இதெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க? நீ எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க தெரியுமா? போலீஸ் லாக்அப்ல இருக்க ரவுடிங்கெல்லாம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? தம்மா தூண்டு பையன் என்ன நேக்கா பேசி நம்மள ஏமாத்திட்டானே, நம்ம கையாலேயே போலீஸுக்கு போனை போட வச்சு நம்மளையே மாட்ட வச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்கடா. ஐயோ பாட்டி, அது பெருமை இல்ல, என் மேல பொறாமப்பட்டு பேசியிருக்காங்க. இல்லடா, அவனுங்க ஜெயில இருந்து வந்ததும் உன்னதான் தலைவனா ஏத்துக்க போறாங்களாம். நீ எந்த கிளாஸ் படிக்கிற, எந்த செக்ஷனு, எந்த ஸ்கூலு, அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் தெளிவா ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஜெயில வந்து என்ன தூக்க போறானுங்க. ஆமாண்டா, உன்னை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு எங்க முதலாளி நல்ல முதலாளி அப்படின்னு கொண்டாட போறாங்க. லூசு பாட்டி, என்கிட்ட கத்துக்கிட்டு டெக்னிக் வச்சு நான் போட்டோ வாங்கியிருக்கானுங்க. அது கூட தெரியாம அவங்கள பத்தி பெருமையா பேசுறேன். என்னடா சொல்ற? பின்ன இந்த லாக்அப்க்குலாம் யார் போக சொல்லுது? நிருபர்கள் தான்டா. நிருபர்களா? ஃபிளாஷ் நியூஸ்லாம் நீ பார்க்கவே இல்லையா? பள்ளி சிறுவன் அஸ்வந்தின் துணிச்சலான சாகசம் அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. தினத்தந்தி, இந்துன்னு எல்லா லீடிங் நியூஸ் பேப்பர்ல இருந்தும் வந்து என்ன பேட்டி எடுத்தாங்க. பேட்டியா? ஆமாண்டா. உங்க பேரனை இவ்ளோ பெரிய வீரனா எப்படி வளர்த்தீங்கன்னு கேட்டாங்க. இருங்க சொல்றேன். அது வந்து அவன் பிறந்ததுல இருந்தே
அவனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை சொல்லி தான் நான் வளர்த்தேன். அதனால தான் அவன் இந்த வயசுலயே இவ்ளோ வீரமா இருக்கான். இன்னும் கூட பாருங்க, அவன் வளர வளர இன்னும் பெரிய வீரனா வருவான். அடி லூசு பாட்டி, என்ன வெளியே நடக்குதா? வீட்ல வச்சுதான் பேட்டி எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்தேன். பாட்டி, என்னை வச்சு நீ பபிள் செட் பண்ணி பெரிய லாவலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? டேய், வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை சொல்லிதான் என் பேரனை வளர்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு 2 லட்சம் லைக் வந்திருக்கு, தெரியுமா உனக்கு? பாட்டி, காக்கா வர தூக்கிட்டு போற அந்த கதையை தவிர நீ வேற எந்த கதையோ எனக்கு சொன்னதே இல்லையே. வீரப்பாண்டிய கட்டபொம்மன் யாரும் தெரியுமா பாட்டி உனக்கு? தெரியுமே. யாரு? நம்ம விக்ரம் பிரபுவோட தாத்தா, சின்ன தம்பி பிரபுவோட அப்பா, சிவாஜி தானே. இது கூடவா எனக்கு தெரியாது? கருமடா. என்னடா கரெக்டா சொன்னா கூட தலையில அடிச்சுக்கிறேன். பாட்டி, நீ லூஸாவே பண்றியா இல்ல கொண்டதுக்கு அப்புறம் லூஸ் ஆயிட்டியா? என்ன இப்படி சொல்றான் இவன்? இந்த கொண்டை, மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, இந்த கெட்டப்லாம் வச்சுதான் இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கியா? சரி, இந்த ரவுடிங்க கடத்திட்டாங்கன்னு வீட்டுக்கு ஃபோன் வந்ததும் நீ என்ன பண்ண? நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன்டா. உடனே பூஜை ரூம்க்கு ஓடி போய், அப்பா முருகா, என் பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா, அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்தா பழனி கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு அவன் கையால பால் குடம் தூக்க வைக்கிறேன் கடவுளே. பாட்டி, இந்த வயசான காலத்துல உன் மண்டைக்கு மண்ணு கொண்டு கேக்குதா? இந்த குட்டி வயசுல நான் மட்டும் போடணுமா? அதுவும் அடிக்கிற இந்த வெயில்ல நான் பால் கூட தூக்கிட்டு மழை ஏறணும், நீ பின்னாடி பக்கோட சாப்பிட்டு வருவியா? இல்லடா. என்ன இல்லடா? நல்லடா, நீ போய் முருகன்கிட்ட உன் வேண்டுதல மாத்தி கேளு. மாத்தி கேட்கணுமா? உன் அருளால என் பேர நல்லபடியா வீட்டுக்கு வந்த முருகா, நானே பழனிக்கு வந்து மொட்டை போட்டு என் கையால பால் கரு தூக்குறேன்னு வேண்டிக்க. எனக்கெல்லாம் மொட்டை அடிச்சா என் மூஞ்சி நல்லா இருக்காதுடா. அப்ப என் மூஞ்சி மட்டும் நல்லா இருக்குமா? நீ சின்ன பையன்டா, உனக்கு மொட்டை அடிச்சா சீக்கிரமா வளர்ந்துரும். எனக்கு வயசாயிடுச்சுல்ல, கொஞ்சம் ஸ்லோவா தாண்டா வளரும். முள்ளம் பன்றி மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு சுத்தினா கேவலமா இருக்கும் அஸ்வந்த். பாட்டி, நீயா வேண்டிட்டா உனக்கு பழனியில மொட்டை இல்ல, நீ தூங்கும் போது பிளேடை வாங்கி நானே சரிச்சு விட்டுருவேன். வேணாண்டா வேணாண்டா, என் மண்டையில அறுப்பு கிருப்பு போட்டுறாத, நானே வேண்டிக்கிறேன். அது இங்க கண்ண முடி வேண்டுதலை போடு பாப்போம். முருகா, என் பேரன் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு பதிலு பழனிக்கு நானே வந்து மொட்டை போட்டுக்கிறேன். என் கையால பால் குடம் தூக்குறேன். பழனிமலை முருகனுக்கு அரோகரா. முருகா. ஏ முருகன்டா. என்ன முருகா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? உங்க இஷ்டத்துக்கு வேண்டுதலை மாத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி கேளு முருகா. முருகா, வேண்டுதெல்லாம் மாத்தல முருகா.